வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பார்ட்டிகல்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கொஞ்சம் 2000 வாட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கு கட் ஆயிடுச்சு. ட்ராக் கட் ஆகி இந்த ட்ராக்கும் கட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா ஷார்ட் ஆகுது. ட்ராக் கட் ஆகி ஷார்ட் ஆகுது. அதாவது ஹீட்ரு செக்ஷன் பூரா பூரா எஸ்எம்டி போர்டாக இருக்குது. பூரா பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி தான், எல்லாமே எஸ்எம்டி போர்டு. பார்த்தாலே தெரியும், பூரா எஸ்எம்டி போர்டு. நான் எஸ்எம்டி கிடையாது. இந்த போர்டில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ராக் கட் ஆகிடுச்சுன்னு ட்ராக் அடித்து மறுபடியும் ட்ராக் பிடுங்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு வேறு யூனிவர்சல் போர்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இங்கே ட்ராக் கட் ஆயிடுச்சு. இந்த ஜம்பர் கட் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த போர்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன், வேறு போர்டு வச்சு வருவேன். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருது அப்படிங்கிறது வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஆறுபடைப்பா. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என் சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதாவது போட்டோம், ஹீட் ஆச்சு, வெந்துருச்சு, பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கி ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஆன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும். மெயின் சுவிட்சு மேலே பாத்திரத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு பவர் சுவிட்சு ஆன் பண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். டைம் வைக்கிறது இதிலே இருக்குது. டெய்லி மில்க் இருக்குது, ஹாட் இருக்குது, பாயில் இருக்குது, மில்க் இருக்குது, குக்கரு, எல்லாமே எல்லா ஆப்ஷன் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன் இருக்குது. இதில் இப்போ வந்து தண்ணி வச்சு ஹீட் ஆகுது. மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ள பபுள்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். டேரெக்டாக சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணி முடித்த உடனே உள்ள ஃபேன் சவுண்டு கேட்கும். ஃபேன் சவுண்டு சுற்றுதுங்களா? ஃபேனு, இந்த ஃபேன் சவுண்டு கேட்கும். அந்த ஃபேன் சவுண்டு நிற்கிற வரைக்கும் நீங்கள் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணவே கூடாது. ஃபேன் சவுண்டு நிற்கிற வரைக்கும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆகும். நான் வீடியோவில் வெட்டிங்கில் காட்டின அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த ஃபால்ட்டு வரும். இந்த வீடியோவில் சேர்த்து இந்த கிளிப்பை போட்டுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகிற காரணமே தான். இங்கே ஆஃப் பண்ணணும், டேரெக்டாக மெயின் ஆஃப் பண்ணக்கூடாது. அதான் மேட்ரு. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கங்க. ஏதாவது டவுட்னா என் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி டவுட் கேளுங்க. நீங்களாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி போக்கடிச்சிடாதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்டவ்வு ஆஃப் ஆகிடுச்சு, சவுண்டு நின்றுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், வேலை முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.